தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் ஒர்க்க சிம்பிள்ங்க. எங்க ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போமா இல்லையா? உலகத்திலேயே தண்ணியை சுத்தம் பண்றது சாண்ட் ஃபில்டர் மட்டும்தான். ஸோ ஒரு சாண்ட் ஃபில்டர் சின்ன செய்யலாங்க. பைப் இருக்கு இல்லைங்களா? ஏதாவது ஒரு நோயாளி உயிர் போற நிலைமையில இருந்தா 3 லட்சம் ரூபாயில கிடைக்கிற ஒரு பொருள் ஒரு விஷயம் 120 ரூபாயில கிடைக்குது. அதாங்க சப்ஜெக்ட். பீரு பிராந்தி விஸ்கி எல்லாமே 2 தான் இருக்கும். தயவு செய்து டிடிஎஸ் மீட்டர் பிஹெச் மீட்டர் எல்லாரும் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சிருங்க. ஏன்னா நீங்க என்ன செய்யணும்னா வீட்டுக்கு போகும்போது ஒரு மண்பானை வாங்கிக்கிங்க. வீட்டில் கொண்டு மண்பானை வைங்க. நீங்க குடிக்கிற தண்ணி வழக்கமா குடிக்கிறீங்க இல்லையா? அது கேன் தண்ணியோ ஆத்து தண்ணியோ கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணியோ மெட்ரோ தண்ணியோ மண்பானையில் ஊத்திடுங்க. இந்த பம்ப் ஏர் பம்ப் மிஷின் இருக்கு இல்லைங்களா? அதை வாங்கி டியூபை மண்பானைக்குள்ள போட்டு விட்டுருங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த காத்து உள்ள போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா வேணா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு நீங்க வாங்கிக்கலாம். பிஹெச் மீட்டர் டிடிஎஸ் மீட்டர் தயவு செய்து டிடிஎஸ் மீட்டர் பிஹெச் மீட்டர் எல்லாரும் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சிருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் ஒர்க்க பிரைவேட்டுக்கு வித்துட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. முதல்ல வித்தது கோயம்புத்தூர்ல தான். சிறுவாணி தண்ணி எங்க ஊர் தான் வித்தாங்க. இப்ப இனிமேல் கோயம்புத்தூர்ல நாங்க குடிக்கிற தண்ணி பிரெஞ்சுக்காரன் தண்ணி, தமிழ்நாட்டு தண்ணி இல்ல. பிரெஞ்சுக்கார ஒருத்தன் ஆர்டர் எடுத்திருக்கான். இனிமேல் தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசாங்கம் கொடுக்கும் தண்ணி எல்லாம் கிடைக்காதுங்க. பிரெஞ்சு கம்பெனி ஒருத்தன் டோட்டலா அண்டர்டேக் எடுத்துட்டு அவன் கொடுக்கிற தண்ணி மட்டும் தான் நீ குடிக்கணும். அதனாலதான் மழைநீர் சேகரிக்கிறதெல்லாம் இனிமேல் சட்டப்படி குற்றமாக போகுது. புரிஞ்சுக்குங்க. அவன் கொடுக்குற தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். இன்னைக்கே தண்ணியை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். இப்படி தயவு செய்து டிடிஎஸ் மீட்டரு பிஹெச் மீட்டரு ஓஆர்பி மீட்டரு இதெல்லாம் இருக்குது. நிறைய மீட்டர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் தண்ணி ஆராய்ச்சி பண்ணி நல்ல தண்ணி பார்த்து குடிக்க முடியும். இனிமேல் நீங்க குடிக்கிற தண்ணி பிஹெச் வேல்யூ 7.4 விட அதிகமா இருந்தா தண்ணி சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகுதுங்க. இவ்வளவுதாங்க விஷயம். நிலத்துல கால் வச்சா மண்ணு கிடைச்சிருது. தண்ணியில பிஹெச் வேல்யூ 7.4 இருந்தா தண்ணிக்கு இவ்வளவுதாங்க, தண்ணி சத்து கிடைச்சிருதுங்க. சப்ஜெக்ட் இவ்வளவுதான். இப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் மண்பானை வைத்து அந்த மண்பானையில் சாதாரண குடிக்கிற தண்ணியை ஊத்தி 120 ரூபாய்க்கு இந்த பபுள்ஸ் வர மாதிரி ஏர் பம்ப் உள்ள போட்டீங்கன்னா அது 24 hours ஓடிட்டே இருக்கட்டும். வேணா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க கொஞ்ச நேரத்துக்கு, அவ்வளவுதான். அது பாட்டு ஓடிட்டுங்க. நீங்க எடுத்து குடிங்களேன், குடிச்சு பாருங்கன்னு சொல்றேன். இந்த டிடிஎஸ் மீட்டர் பிஹெச் மீட்டர் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு என்ன அதிகமாகுது என்ன கம்மியாகுதுன்னு யோசிங்க. இதுல மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணணுங்க. நல்லா கவனிங்க. டிடிஎஸ் 500 இருக்கிற தண்ணி ஊத்துனேன், ஏர் பம்ப் போட்டோன்னு 200க்கு வந்துருச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த 500ல 250 கெட்டதா இருக்குது, மேல போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொன்னு 30க்குள்ள போட்டேன், தண்ணி ஓட ஓட 150க்கு வருது. அப்ப அதுல நல்ல சத்து ஏறுதுன்னு அர்த்தம். ஒரு சில தண்ணி ஊத்தி பார்த்தங்க, எதுவும் ஏற மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது. என்னமோ ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்கன்னு அர்த்தம். நானெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் பொழுது கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு கீழ்பாக்கத்துல மெட்ரோ தண்ணி சுத்தம் பண்றதெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அப்பெல்லாம் சாண்ட் ஃபில்டர் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. உலகத்திலேயே தண்ணியை சுத்தம் பண்றது சாண்ட் ஃபில்டர் மட்டும்தான். நீங்க சாண்ட் ஃபில்டர் எல்லாரும் செய்யறது எப்படின்னு யூடியூப்ல பாருங்க. ஒரு 10,000 செலவானா பரவாயில்ல. சிம்பிள்ங்க. எங்க ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போமா இல்லையா? பெரிய பெரிய கற்களை முதலில் போட வேண்டும், அதன் மீது சின்ன சின்ன கற்களை போட வேண்டும், அதன் மீது அதை விட சின்ன கற்களை போட வேண்டும், அதன் மீது மணலை போட வேண்டும், அதன் மீது தண்ணி ஊத்தினால் அது உள்ளே பூந்து வெளியே வரும் பொழுது அந்த தண்ணி சுத்தமான தண்ணி. இவ்வளவுதாங்க சப்ஜெக்ட். உங்க வீட்டுல இனிமேல் தொட்டி இதுக்குன்னு தனியா ஒரு தொட்டி செஞ்சிருங்க. இப்பவே ஆரம்பிச்சிருங்க. சோ ஒரு சாண்ட் ஃபில்டர் சின்னதா செய்யலாங்க. பைப் இருக்கு இல்லைங்களா? 5 இன்ச்சு 10 இன்ச்சு பைப் இருக்கு இல்லையா? வெறும் பைப்பை வாங்கிட்டு அதுல நீங்க கல்ல போட்டு கறியை போட்டு கூட சரி பண்ணலாங்க. யூடியூப்ல பாருங்க, நிறைய சாண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தண்ணியை ஒழுங்கு பண்ணாமல் இனிமேல் நம் உயிரை காப்பாற்ற முடியாது. இனிமேல் 3ஆம் உலக போரே தண்ணியில தான். ஏற்கனவே உப்புல அயோடின் கலந்தாச்சு, ஏற்கனவே பேஸ்ட்ல புளோரைடு கலந்தாச்சு.
இப்ப அரிசியில வேற எதோ கலந்தாச்சு. இப்படி ஒவ்வொன்றா கலந்துட்டு தண்ணியில கை வச்சிருக்காங்க. தண்ணி பத்தி தெரிஞ்சுக்கங்க. சிம்பிளா சொல்றேங்க. கங்கன் வாட்டர்னு ஒரு வாட்டர் இருக்கு. இந்த மிஷின் சம்பந்தமா நான் அப்புறம் பேசுறேங்க, எனக்கு டைம் இல்ல. அதை யூடியூப்ல நான் போடுறேன். ஒருவேளை ஏதாவது ஒரு நோயாளி உயிர் போற நிலைமையில இருந்தா, உங்களுக்கு ஒருவேளை வசதி இருந்தா அந்த 3 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும்னா நீங்க வாங்கி உடனே ஊத்தி அவன் காப்பாத்தலாம். பட் 3 லட்சங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஒருவேளை அந்த வசதி இருக்கிறவங்க முடியும்னா நீங்க வாங்கி அதுல உடனே பிஹெச் பண்ணி கொடுக்கலாம். புரிஞ்சுக்குங்க, அது பெரிய சயின்ஸுங்க. யாருக்காவது பல்லு வலி இருந்தா 2 pHல வாய்க்கு புளிக்க பல்லு வலி குணமாயிடும். உடம்பு கலரா மாறணும், பளபளப்பா இருக்கணும்னா 9 pH. இப்படி ஒவ்வொரு நோய்க்கு ஒரு pH இருக்குங்க. அந்த தண்ணி குடிச்சா நோய் குணமாகுதுன்னு ஒரு தனி சயின்ஸுங்க. அதை படிச்சிருக்கிறேங்க. அதை எனக்கு கத்து கொடுத்தது கங்கன் வாட்டர் தான். அந்த மிஷின் கொடுக்கறவங்க எனக்கு இந்த கிளாஸ் எடுத்தாங்க. எனக்கு அது புரிஞ்சுது. அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேங்க. பட் வசதி இருக்கிறவங்க இந்த மிஷின் வாங்கலாம். அதை பத்தி நான் அப்புறமா ஒரு வீடியோ போடுறேங்க. இன்னும் இந்த வீடியோ ரெடி ஆகல. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா 3 லட்சம் ரூபாயில கிடைக்கிற ஒரு பொருள், ஒரு விஷயம் 120 ரூபாயில கிடைக்குது. அதாங்க சப்ஜெக்ட். எளிமையானதுங்க. தயவு செய்து எல்லாரும் வீட்லயும் ஒரு மண்பானை வாங்குங்க, குடிக்கிற தண்ணியை ஊத்துங்க, இந்த ஏர் பம்ப் வாங்கி உள்ள போட்டுருங்க, அது பாட்டு ஓடிட்டே கிடக்கட்டும். அதுல மட்டும் எடுத்து குடிங்க. தேவைப்பட்ட மிஷின் வச்சு இதை வச்சு செக் பண்ணி பாருங்க, டிடிஎஸ் பிஹெச் எவ்வளவு மாறுதுன்னு. அது ஒரு சார்ட் போட்டு எழுதி வைங்க. இனிமேல் எப்பவுமே எதை குடிக்கிறாலும் பிஹெச் செக் பண்ணி பாருங்க. எப்பவும் எதை குடிக்கிறதா இருந்தாலும் பிஹெச் மீட்டரோட போங்க. எது 2.3 இருக்கோ ஓடி வந்துருங்க. பீரு, பிராந்தி, விஸ்கி எல்லாமே 2 தான் இருக்கும். அதை குடிச்சா உடம்புக்குள்ள போன அடுத்த நிமிஷம் எலும்பெல்லாம் உடையும். இது சாதாரண சயின்ஸ். நீர் சத்து அதிகம் வேணும்னா நமது நாட்டு காய்கறி சாப்பிடணும். இந்த பீட்ரூட், பீன்ஸ் எல்லாம் வெளிநாட்டு காய், நம்ம ஊர் காய். தண்ணி நீர் சத்து இருக்கிற காய்ங்க. தர்பூசணி, இந்த மாதிரி புடலங்காய், பீர்க்கங்காய், எதெல்லாம் கூட்டு செய்வாங்க இல்லைங்களா, தண்ணி தனியா இருக்கு இல்லையா. தண்ணி காய்கறிகள் இப்ப யாரும் சாப்பிட்றதே இல்லைங்க. தண்ணி காய்கறிகள் நிறைய சாப்பிட்டா போதும், நோயெல்லாம் குணமாயிரும், தண்ணி சத்து கிடைச்சிடும். வாழை குடிநீர் ஒண்ணு இருக்குதுங்க. வாழை மரத்தை ஒரு அடி வெட்டிடணும். நடுவில் குழி தோண்டிடணும். நைட்டு ஒரு சட்டி வச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா காலையில குழி ஃபுல்லா தண்ணியா இருக்கும். இதை எடுத்து குடிச்சா எல்லா நோயும் குணமாகுதுன்னு நான் யூடியூப்ல பேசியிருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. வாழை குடிநீர்னு அதோட சப்ஜெக்ட் என்னன்னா தண்ணீர். உடம்புல அது பாத்தீங்கன்னா என்ன நோய்கள் சொல்லியிருப்பேன். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள், மாதவிடாய் சம்பந்த பிரச்சனைகள், இது எல்லாமே நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, இது எல்லாமே நீர் சம்பந்த பிரச்சனைங்க.